ஃபேமிலி எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். ஸோ அஃபிஷியலாக தந்தி டிவியில் வந்துச்சு. ஸோ நான் யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தேன். இந்த பாருங்கள், இது அவங்க லைவ் தான் இருக்கேன். இந்த பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். ஏன் குரூப் 2 ரிசல்ட் வந்து லேட் ஆகுது அப்படின்றதுக்கு இங்கே சொல்கிறேன், கவனிங்க. கடந்த மே மாதம் 21ஆம் தேதி நடந்த குரூப் 2 தேர்வு முடிவுகள் தற்போது வரை வெளியாகாமல் இருப்பது தேர்வு எழுதிய 9 லட்சம் பட்டதாரிகள் இடையே பலவித கேள்விகளை எழுப்பியுள்ளது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 5500 அலுவலர் நிலையிலான பணியிடங்களை நிரப்ப கடந்த மே மாதம் 21ஆம் தேதி போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. TNPSC நடத்திய இந்த தேர்வில் 9 லட்சத்திற்கும் அதிகமான பட்டதாரிகள் பங்கேற்றனர். தேர்வு முடிந்து 6 மாதங்கள் முடிய உள்ள நிலையில் இதுவரை முதல் கட்ட தேர்வு முடிவுகள் வெளியாகாமல் உள்ளது. விடைத்தாள்கள் தண்ணீரில் நனைந்து விட்டதால் கணினி வழியாக மதிப்பீடு செய்ய இயலவில்லை என்றும், விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டிருப்பதால் உடனடியாக அந்த பணிகள் முடியவில்லை என்றும் பல காரணங்கள் கூறப்படுகிறது. தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஓகே, இப்போ நம்ம பார்த்த நியூஸ் வந்து உண்மையான நியூஸ் தாங்க, சரிங்களா? தந்தி டிவியில் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த தந்தி டிவி. கரெக்டாக இந்தமாரி நியூஸ் வந்து போட்டதுக்கு எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அவ்வளோதான். ரிசல்ட்டெல்லாம் இந்த தடவை லேட் ஆகிடுச்சு, ஒரு 6 மாதம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, இதை கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இதுக்கப்புறம் இது மாற்ற முடியாது, ஓகேங்களா? ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக டைமுக்கு நடக்கும் தான் நாங்கள் யோசிக்கிறோம். இதில் ஏதாச்சும் ஃபால்ஸ் நடந்துக்கலாம், மிஷின் கோளாறு, அந்த கோளாறு, இந்த கோளாறு, மேபி அதெல்லாம் ஃபியூச்சரில் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதுக்காக நியூஸ் சேனல்ஸ் வந்து இன்னுமே அதை பற்றி பேசணும்னு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ TNPSC ப்ளீஸ், ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் பற்றி நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க, ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, எல்லாமே புரியுது. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்க, நிறைய சேஞ்சஸ் ஒன்றே பண்ணுறீங்க. பட் மேபி இதில் ஒரு ஃபால்ட் நடந்திருக்கலாம். இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணி, இந்த ரிசர்வேஷன்லாம் கரெக்டான மெத்தடில் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஆனால் ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் வெயிட் பண்ணுவோம்ல, ஓகே நவம்பர் 20 இத்தனை மணிக்கு நான் கரெக்டாக ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டா கூட சந்தோஷம்தான். நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் அப்படி இழுக்காமல், ஓகேங்களா? இல்லை டிசம்பர் டேட் சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பசங்க படிச்சுட்டு போவாங்க, வேறு பிளான் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. எல்லாருமே ஏகப்பட்ட பேர் ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. சீரியஸாக எத்தனை பேர் எந்த எக்ஸாம் படிக்கிறது, ஆல்ரெடி இதை படிச்சுட்டு இருப்பாங்க, அப்புறம் நடுவு குரூப் 1 வந்துருச்சு. இதில் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குது. இப்போ சில பேர் குரூப் 1 முடிச்சுட்டு அப்புறம் குரூப் 2 படிக்கலான்ற பிளான்லேயே இருப்பாங்க. ஆனால் இந்த ரிசல்ட்டை பற்றி இந்த நியூஸஸ் தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ கொஞ்சம் எங்களுக்கு நல்ல அப்டேட் கொடுங்க. OMR ஷீட்ஸ் அந்த இது இஷ்யூஸ்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துருங்க. உங்களை நம்புகிறோம், எங்களுக்கு நல்லதே பண்ணுங்கள். நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் எல்லா ப்ராப்ளம்ஸ் சீக்கிரமாக சால்வ் ஆகிட்டு. இன்றைக்கி நைட்டே ரிசல்ட் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இந்த மந்தோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஃப்ரைடே. ஸோ நீங்கள் ரெகுலராக ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா 12 மணிக்கு கொடுப்பீங்க. இந்த 12 மணி நைட்டாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். வெயிட் பண்ணி பார்க்குறோம். பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.